இங்க நிறைய மேரிட் ஆனவங்களும் இருக்கிறீங்க, மேரேஜ் ஆகாதவங்களும் இருக்கிறீங்க. ஸோ மேரேஜ் ஆனவங்க உங்களுக்கு தெரியும். ஆஹ் ஒரு ஒரு மேரேஜ், ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு நம்ம லாயலா இருக்கணும், எவ்வளவு நம்ம ஃபெய்த்ஃபுல்லா உண்மை உள்ளவங்களா இருக்கணுங்கிறது மேரேஜ் ஆனவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா சம் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம ஏமாத்த மாட்டோம். எவ்வளவு நம்ம நம்ம நிறைய பாவம் பண்றவங்களா இருக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறவங்களா, நிறைய தப்பு பண்றவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து இந்த மேரேஜ்ங்கிற விஷயத்துல, உறவுங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, நம்ம அவங்களுக்கு மீறி, அவங்களுக்கு தெரியாமையோ இல்ல அவங்களுக்கு சொல்லாமையோ ஏதாவது விஷயம் செஞ்சா நம்ம மனசுல அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும். நம்ம நம்மளை நம்புறவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம், இல்ல அவங்கள நம்ம ஏமாற்றிட்டோம், இல்ல ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டோம், இல்ல அவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் செஞ்சுட்டோம்னா அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம மனசுல இருக்கும். ஏன் அதை நான் விஷயத்த சொல்றேன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போது ஒரு மணவாட்டி, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை எப்படி ஏமாற்றானோ, அந்த உறவுகளை எப்படி ஒரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏமாத்திக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் நம்ம கத்தரை ஏமாத்துகிறோம். ஒரு ஒரு உறவுல, கணவன் மனைவி உறவுல ஒரு 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 ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்களை ஏமாற்றும் போது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்குமோ, அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு தவறை செய்யும் போது நம்ம கத்தரை ஏமாற்றுகிறவர்களா இருக்கிறோம். எரேமியா 3வது அதிகாரத்துல நான் அந்த வசனங்களை நான் வாசிக்கல. பட் ஆனா நீங்க வீட்டுல போய் யோசிச்சு ரீட் பண்ணி பாருங்க. எரேமியா 3வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய மனைவி போல அவர் வந்து கம்பேர் பண்ணி அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீ என்னை விட்டு போயிட்ட, பரவாயில்ல. இஸ்ரேல்ல ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னா, ஒரு மனைவியும் ஒரு கணவனும் பிரிந்து விட்டார்கள் என்றால், அவங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் அதே கணவனை அந்த மனைவி மறுபடியும் திருமணம் செய்யக்கூடாது, மறுமணம் செய்யக்கூடாது. ஒன்ஸ் பிரிஞ்சுட்டாங்கன்னா பிரிஞ்ச மாதிரி தான். அந்த தேசம், அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் டிவோர்ஸ் வாங்கின பிறகு போய் சேர்ந்தாங்கன்னா அந்த தேசம் தீட்டு போடும். சோ எனவே ஒருத்தங்க ஒரு தடவை அந்த கணவன் அந்த மனைவியை தள்ளி விட்டுட்டாருன்னா தள்ளி விட்டதுதான். அது என்ன ஆனாலும் அவங்க திரும்பி சேரக்கூடாதுங்கிறது இஸ்ரவேலருடைய சட்டம். அந்த சட்டத்தை கொடுத்தது தேவன் தான். ஆனா அவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ போயிட்ட, ஆனாலும் பரவாயில்ல, நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, பரவாயில்ல, நீ இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் அந்த சட்டத்தை கொடுத்தேன், திரும்பி சேரக்கூடாதுங்கிற சட்டத்தை எழுதி கொடுத்தது நான் தான். ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 3வது அதிகாரம் 1 வசனத்துல. நீ பண்ண தப்பு ஏத்துக்க முடியாத ஒரு தப்பு தான். நீ பண்ண தப்பு உன்னை நான் மறுபடியும் ஏத்துக்க முடியாத அளவுக்கு நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறது. ஆனாலும் நான் உன்ட்ட என்ன சொல்றேன்னா, நீ திரும்பி என் இடத்துல வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன். பரவாயில்ல, நீ எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் உனக்காக காத்திருக்கிறேன், நீ திரும்பி வா, அதுதான் நான் உன்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் வந்து, நம்ம மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? சில நேரங்களில் நம்ம செய்யற தவறுகள், நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்ற பிறகும், தெரிந்த பிறகும் நம்ம ஒரு தப்பு செய்யும் போது நமக்கே பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கும். அறியாத காலத்துல தப்பு பண்ணியிருப்போம், அது நமக்கு பெருசா தெரியாது. ஆண்டவருடைய அன்பை ருசிச்ச பிறகும், அவர் நம்ம இடத்துல பாராட்டின தயவெல்லாம் பார்த்த பிறகும், ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்கும் போது நம்ம மனசுல பயங்கர குற்ற உணர்ச்சி பேதுருவை போல இருந்திருக்கும். பேதுரு ஊழியத்துல ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு, ஆண்டவரை மறுதளிச்சிருந்தாருன்னா பேதுருக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. இயேசுவோடு கூட 3 வருடம் நடந்து, இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்த்து, அவர் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு, தங்குற இடம் கொடுத்தாரு, மரியாதையை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு. இவ்வளவு விஷயத்தையும் இயேசுவோடு கூட இருந்து அனுபவித்து விட்டு, கடைசியில இவருன்னு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அவரை சபிக்கிறதுக்கும் பேதுரு வாயை திறந்து சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த குற்ற உணர்ச்சி பயங்கர அதிகமா இருக்கும். இப்ப நம்மளும் பேதுரு போல சில நேரம் அப்படிதான், இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவருடைய ஈவை ருசி பார்த்திருப்போம். அவர் எவ்வளவு நல்லவருங்கிறது நமக்கு தெரியும், நம்ம லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் ருசிச்சும் சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், துரோகம் செய்யறோம். ஆண்டவரை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய பாவங்களை நம்ம செய்யறோம். அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் ஒரு கேள்விகள் இருக்கும். நம்ம அவர் நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொள்வாரா? அவர் ஏற்றுக்கொள்ளணும்னு இருந்தா கூட நமக்கு போறதுக்கு மனசு வராது. அவர் ஏத்துப்பாரு நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நமக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி நம்ம மறுபடியும் அங்க போக நம்மை விடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்ட்ட எதிர்பார்க்கறதுல நீ மறுபடியும் திரும்பி வா. நிறைய சம்பவங்களை நம்ம வேதத்துல இருந்து திரும்பி வர்றதை குறித்து நம்ம தியானிக்கலாம். பைபிள் முழுவதும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இளையகுமாரன் கதை நமக்கு தெரியும். இந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும்
வாங்கிட்டு போயிட்டாரு, தகப்பனை காயப்படுத்தி விட்டு போயிட்டாரு. தகப்பனுக்கு என்ன ஆசை தெரியுமா? இளையகுமாரன் கஷ்டப்படணுங்கிறது ஆசை கிடையாது. தகப்பனுக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த இளையகுமாரன் என்னைக்கு திரும்பி வருவாங்கிறது தான் தகப்பனுடைய ஆசை. இதே போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்ம நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதாங்க. நீங்க ஊழியம் பண்ண வேண்டாங்க, நீங்க ஆண்டவருக்காக ஜீவனை கூட கொடுக்க வேண்டாங்க, எதுவும் பண்ண வேண்டாங்க. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம், நீ எப்ப என்கிட்ட வருவ, நீ எப்போ என் சந்ததியில வந்து நிப்ப, எப்போ நீ எனக்கும் மறுபடியும் உனக்கும் எனக்கும் இந்த முன்னாடி இந்த ஆதியில இருந்த அன்புக்கு நீ மறுபடியும் என்னைக்கு வந்து நிப்பங்கிறதா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயம். நம்ம ஊழியம் செஞ்சு ஆண்டவரை ஏமாத்த முடியாது. சில நேரங்கள்ல நம்ம ஊழியம் செஞ்சா கூட திருப்தி வராதுங்க. நீங்க செய்யற ஊழியத்துல நான் வந்து இப்படி ஊழியம் பண்ணி ஆண்டவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுவேன், இல்ல இன்னும் ஆண்டவருக்காக இப்படி நான் வைராக்கியமா வாழ்ந்து ஆண்டவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுவேன், ஆண்டவரை எதுவும் திருப்தி படுத்தும் தெரியுமா? அவர்கிட்ட நம்ம மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வர்றதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அதை தான் அவர் அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நீங்க பைபிள்ல நிறைய அந்த பாவியான ஸ்திரீகள் நிறைய பேர் இயேசு கூட கூட இருப்பாங்க. அந்த மரியாள், மகதலேனா மரியாள் நம்ம ஈஸியா பேர்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா அவங்களுடைய சரித்திரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்துச்சாம். இன்னொரு மரியாள் விபச்சார ஸ்திரீகள், அவங்க எல்லாம் நம்ம ஈஸியா விபச்சார ஸ்திரீகள் சொல்றோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நம்ம கூட அப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்மள எத்தனை பேர் அவங்களை ஏற்றுக்கொள்வோம்? நம்ம கூட இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு பாவ பழக்கத்துல இருக்கிறாங்க, இல்ல இந்த மாதிரியான ஒரு தொழில், விபச்சார தொழில் பண்றாங்க அப்படின்னா இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருப்பீங்க? ஆனா இயேசு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ லூக்கால அவருடைய பாதத்துல கண்ணீரால தொடச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற அந்த சீமோன் சொல்றாரு, தன்னை தொடுகிற ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீன்னு இவர் அறிஞ்சிருந்தா அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சீமான் மனசுல யோசிச்சுட்டு இருக்கிறார். இயேசுக்கு தெரியுங்க, சீமானை விட அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்ங்கிறது இயேசுக்கு நன்றாக தெரியும். சீமோனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரியும். ஆனா இயேசுவுக்கு அவருடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் அவருடைய எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். அவர் ஜட்ஜ் பண்ண மாட்டார். உலகத்துல நம்ம 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 எவ்வளவு மோசமானவங்கிறது இயேசுவுக்கு நல்லா தெரியும். நம்ம என்னென்ன பாவம் பண்ணுங்கிறது இயேசுக்கு நல்லா தெரியும். உலகத்துல உள்ளவனுக்கு தெரியாது. உலகத்துல உள்ள நம்ம செஞ்ச சின்ன சின்ன பாவத்தை வச்சே நம்மள அவ்வளவு காயப்படுத்துவான், அவ்வளவு பேசுவான். ஆனா ஏசப்பாவுக்கு நம்ம அதை விட நம்ம அந்தரங்கங்கள் எல்லாவற்றும் தெரியும். தெரிந்தும் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒண்ணுன்னா, நீ எப்போ என்கிட்ட வந்து நிப்ப? இந்த பாவம் எனக்கு பெருசு கிடையாது. நீ வர்றது, நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான். எப்போ என் பிரசன்னத்துல, எப்போ நீ என் கூட வந்து அமர்ந்திருப்ப, எப்போ நீ என் கூட அந்த உறவுல வந்து நிப்ப, எப்போ உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த மனக்கசப்பு மறந்துட்டு என் கூட வந்து ஒப்புரவாகி நிப்பங்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சோ சிம்பிளான ஒரு விஷயம். பிசாசு நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு, இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நீ எப்படி ஜெபம் பண்ணுவ, நீ இவ்வளவு ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு நீ இவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாம, இவ்வளவு நாள் பைபிள் வாசிக்காம திடீர்னு நீ ஆண்டவரை உனக்கு நேசிக்கிறேன் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆண்டவருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத போல நம்மள தூரம் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த உலகத்துல ஆண்டவர் விரும்புறது ஒரே ஒரு விஷயங்க. ஏன் அவர் வந்து இந்த உலகத்துக்கு ரத்தம் சிந்தறதுக்கு வந்தாரு தெரியுமா? நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு ஏதேன் தோட்டத்துல அது ஒரு பிரிவாயிருச்சு. நமக்கும் தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் இருந்த ஒரு உறவு உடைஞ்சிருச்சு. அந்த உறவை சரி செய்யறதுக்கு தான் அவர் உலகத்துல மனுஷனாக இறங்கி வந்தார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த உறவு மறுபடியும் சேரணும். அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு மறுபடியும் பலப்படணும். அந்த உடைந்து போன உறவு மறுபடியும் சீர்படணுங்கிறது தான் அவர் நம்மகிட்ட விரும்புற ஒரே ஒரு விஷயம் அதுதான். அதற்கு அதை சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிசாசு இவ்வளவு போராடுறான். ஊழியங்கள்லாம் ரெண்டாவது தான். நம்ம செய்யற ஊழியங்கள், நம்ம பண்ற தியாகங்கள், மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், அவரு கூட நம்ம இருக்கணும், அவரோடு கூட அந்த உறவுல இருக்கணுங்கிறது தான். எனவே அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்லப்பா நீ ரொம்ப தூரம் போயிட்ட, என்னை மனம் சலிக்கிற வரைக்கும் நீ பாவம் பண்ணிட்ட. அந்த எரேமியா 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா என்னால அது நம்ம வாசிக்க முடியாது. ஆனா அவ்வளவு மோசமான லாங்குவேஜ்ல இருக்கும். ஏன்னா அவ்வளவு துரோகங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு மோசமா விபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு விரோதமா அவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் மனவேதனையோட சொல்றாரு, பரவாயில்ல நீ என்கிட்ட எப்படியாவது திரும்பி வந்துரு, அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். நீ என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சிலுவையில வந்து உனக்காக ஜீவனை கொடுத்து தடையா இருந்த அந்த சுவரை உடைத்து உனக்கும் எனக்கும் இருந்த கேப் எல்லாம் நான் மாத்தி என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இது ஒரு நல்ல ஒரு தருணம். இந்த தருணத்தை நம்ம யூஸ் பண்ணி கொண்டு இங்க எல்லாவற்றோடைய முடிவும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு
இளையகுமாரனுடைய கதை மாதிரி தான். நம்ம தொலைந்து போயிருக்கிறோம், ஆண்டவரை விட்டு தூரம் போய் இருக்கிறோம். அந்த தூரம் போயிருக்கிறவங்க மறுபடியும் ஆண்டோட்ட வர்றதுதான் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையோடைய எண்டு. நம்ம ஆண்டவரோடு கூட இணைவதுதான் அந்த எண்டு. சோ இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் பின்வாங்கி போயிருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பிரசனத்தை விட்டு தூர போய் ஒரு பாவ வாழ்க்கையிலேயோ இல்ல ஆண்டவரை மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீ இன்றைக்கு திரும்பி வா. அந்த பாவியான ஸ்திரீ, அவ அவர்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அவ எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான்னு நமக்கு தெரியாது, அப்படி பயதத்துல போடப்படல. அவ முழங்கால் போட்டே நடந்து போனாலா? எழுதல, அப்படி எதுவும் எழுதல. இயேசு சொல்றாரு, இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன் மன்னிக்கப்பட்டது தெரியுமா? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அவ என்கிட்ட ரொம்ப அன்பு வச்சுட்டாப்பா, என் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டா, அதனால நான் அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னோடனே அவங்க கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கு. என்ன இவர் சொல்றாரு? இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறா, ஒரு நாள் பாதத்துல உட்காந்து கண்ணீர் வடிச்ச உடனே ஃபுல் பாவத்தை மன்னிச்சிட்டேங்கிறாரு. நம்மளாம் எத்தனை நாள் ப்ரேயர் பண்றோம், நம்ம எவ்வளவு. அந்த சம்பவத்துல ஒரு பரிசேயன் வீட்டுல இருப்பார். பரிசேயன் வீட்டுல இருக்கும்போது அவர் சொல்றாரு, நீ என் காலுக்கு கழுகுறதுக்கு தண்ணீர் தரல, என் கையில நீ முத்தம் விடல, ஆனா நான் வந்ததுல இருந்து ஓயாமல் முத்தம் செஞ்சுட்டே இருக்கிறா அப்படின்னு. நம்ம நிறைய விஷயத்த செஞ்சுட்டு எது முக்கியமோ அதை மறந்துடுறோம். நம்ம உபவாசம் இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், தேசத்துக்காக திறப்புல நிக்கிறோம், ஊழியம் பண்றோம், சுவிசேஷம் சொல்றோம், இதெல்லாம் செய்யறோம். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் தாண்டி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது தெரியுமா? அவருடைய பாதத்துல அமர்ந்து அவரை ஓயாமல் முத்தம் செய்யணும். நிறைய பேருக்கு அதுதான் கன்ஃபியூஷன். இன்னொரு சம்பவத்தையும் நம்ம சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த இயேசு இதே போல பந்தி இருக்கும்போது ஒரு ஸ்திரீ, அவள் ஒரு தைலம் நிறைந்த ஒரு குப்பியை எடுத்துட்டு வந்து உடைச்சி கர்த்தருடைய சரீரத்துல அவள் அபிஷேகம் பண்றா, அதை இதை தடவுறா. அப்போ கூட இருந்தவங்கள விசனம் அடைந்து, ஏன் இந்த வீணான செலவு? நீ தரித்திரருக்கு உதவி இருக்கலாமே, இந்த பணத்தை வச்சு நீ தரித்திரருக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா இயேசு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவ நற்கிரியை செஞ்சிருக்காப்பா, அவ எனக்கு செஞ்சது நீங்க ஏன் அதை பார்த்து நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவ நான் விரும்பின விஷயத்த அவ எனக்கு செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்துல நம்ம உலகத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவரை நிறைய டைம் மறந்து போயிடுறோம். இன்னைக்கு ஊழியக்காரங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பயங்கர பிஸியா இருப்பாங்க, பயங்கரமா ஊழியம் பண்ணுவாங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஊழியம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்காக அவ்வளவு வேலை பார்ப்பாங்க. ஆனா அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறத மறந்து போயிடுறாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அந்த ஊழியத்தை எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து அவர்கிட்ட பேசுறத, அவருக்கும் இவங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை நிறைய டைம் மறந்து போயிடுறாங்க. ஊழியங்கள் அதனாலதான் ஃபெயிலியர் ஆகுது. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அதுதாங்க. மோசே பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஊழியத்துக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு, மோசே நீ வா. ஆண்டவர் சொல்ற, வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, என்ன ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே ஆண்டவர் விட்டு ஓடி ஓடி போயிட்டா இருந்தாரு. ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு மோசைக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா ஒரு சமயம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கூட நெருங்க நெருங்க மோசே மலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ போ அப்படிங்கிறாரு. மோசைக்கு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு டைம் மோசையை கூப்பிட்டாரு, மோசே வரமாட்டேன்னு ஓடிட்டு இருந்தாரு. இப்ப மோசே ஆண்டவர் கூட நெருங்கின பிறகு மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போதும் மோசே, நீ கீழே இறங்கி போ, என் சமூகத்துல இருந்து நீ இறங்கி போ, நீ ரொம்ப நேரம் இருக்கிற, நீ கீழே போ அப்படிங்கிறாரு. மோசைக்கு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதுதாங்க உறவு, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் விட்டு தூர தூரம் ஓடிட்டே இருக்கிறோம், உலகத்துக்கு அதிக நேரம் கொடுக்குறோம், அதிக நேரம் உலகத்துக்காக நம்ம உழைக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ என் கூட அமர்ந்துரு. அதுதான் நான் அதிகமா விரும்புற ஒரு விஷயம். நீ என் கூட திரும்பி வா. உனக்கும் எனக்கும் ஒரு காலத்துல ஒரு உறவு இருந்துச்சு தெரியுமா? நீ எல்லாவற்றையும் மறந்து என் கூட உட்கார்ந்துருப்ப தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு ஆதி அன்பிற்கு நீ மறுபடியும் வா அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஏக்கமா இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டோடைய ஏக்கத்தை புரிந்து அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட ஆசையா இருக்கிறீங்க? சோ ஒருத்தங்களுடைய ஆசை இதுதான். ஒருத்தங்களை நீங்க நேசிக்கிறீங்க, உங்க கணவனோ உங்க பிள்ளையோ, அவங்களுடைய ஆசை இதுதான் தெரிஞ்ச பிறகும் அவங்களுடைய ஆசையை நம்ம கண்டுகொள்ளாமல் நம்ம விருப்பத்துக்கே நடந்துட்டு இருந்தோம்னா நம்ம உண்மையா அவங்களை நேசிக்கலன்னு தான் அர்த்தம். உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த குழம்பு தான் பிடிக்கும், இல்ல இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க அதை வச்சு கொடுக்காம உங்க இஷ்டத்துக்கு ஒரு குழம்பு வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க அவரை உண்மையா நேசிக்கலன்னு அர்த்தம். அதே போலதான் ஆண்டவருக்கு இந்த விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் அந்த விஷயத்த செய்யாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆண்டவரை சரியா நேசிக்கல, அவர் நம்ம இன்னும் வருத்தப்படுத்திட்டு தான் இருக்கோம். அவர் வாயை திறந்து சொல்லிட்டாருல்ல. பேதுருட்ட என்ன கேட்டாரு? அவன் மறுதளித்து, யாருனே தெரியாது, ஒரு 3 வருஷம் கூட இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அவர் கொடுத்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட உள்ள பெனிஃபிட் எல்லாம் வாங்கிட்டு
சம்பந்தமே இல்லாம திடீர்னு அவரை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ ஆண்டவர் பேதுருட்ட வந்து என்ன கேட்டாரு? என்ன கேள்வி கேட்டாரு? ஒரே ஒரு கேள்விதான், நீ என்ன நேசிக்கிறாயா? ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் சிம்பிளான விஷயங்க. அவர் நம்முடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறார். பெருசாலாம் எனக்காக நீ ஜீவனை கொடுப்பியா, எனக்காக இதை செய்வியா, அதை செய்வியா, அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய நேசம், உங்களுடைய அன்பு. அந்த பாவியான ஸ்திரீட்ட அவர் அதை தான் பார்த்தாரு. அந்த சீமான்ட்ட பார்க்க முடியல. சீமான் பயங்கரமான அந்த சீமான் பெரிய ஒரு பந்தி வச்சிருந்தார். பயங்கரமான அந்த பந்தி. எல்லாருக்கும் எல்லா வகை உணவுகளும் இருக்கும். பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருந்திருப்பாங்க, பரிசேயர்கள் இருந்திருப்பாங்க, அந்த சீமோன் வீட்டுல எல்லாரும் இருந்திருப்பாங்க. எல்லாரும் இருந்திருக்கும் போது இயேசு விரும்புகிற அந்த காரியம் அந்த பாவியான ஸ்திரீகிட்ட இருந்து மட்டும்தான் ஏசப்பாவுக்கு கிடைச்சது. அந்த சீமோன்கிட்ட இருந்து கிடைக்கல. அவர் எதிர்பார்த்தார், நீ என் காலை கழுவுறதுக்கு தண்ணி தருவேன்னு பார்த்தா நீ எனக்கு தண்ணி தரல. நீ என்ன முத்தம் செய்வேன்னு பார்த்து நீ என்ன முத்தம் செய்யல. ஆனா அந்த பாவியான ஸ்திரியை பாரு, நான் உட்பிரவேசித்தது முதல், நான் வந்தது முதல் கொண்டது, அவ இந்த வீட்டுல வந்ததுல இருந்து அவ விடாம முத்தம் செஞ்சுட்டே இருக்கிறா. அவ விடாம அவருடைய கண்ணீரால் என்னோட முத்தம் செஞ்சுட்டே இருக்கிறா. இதுதான் சீமோன் நான் விரும்புறேன் அவன்கிட்ட. நான் பெருசா அவன்கிட்ட நீ எனக்கு ஆலயத்தை கேட்டு இதை செய்ய, அதெல்லாம் நான் அவன்கிட்ட விரும்பல. என் பாதத்துல அமர்ந்திருந்து இந்த ஸ்திரீயை போல என்னை நேசிக்க முடியுமா? இந்த ஒரு விஷயம் தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அவன்கிட்ட பெருசா நீ எனக்காக 1000 கொடு, லட்சத்தை கொடுன்னு நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயத்த நீங்க இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவரை சந்தோஷப்படுத்த போறீங்க. கர்த்தரை சந்தோஷப்படுத்த போறீங்க. எத்தனையோ பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்குள்ள கவலை, தன்னுடைய கணவன் அவங்கள சந்தோஷப்படுத்தல, அவங்கள சந்தோஷமா பார்க்கல, அவங்களுடைய சந்தோஷத்தை இவங்க உனக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு நாளும் கேட்டதே கிடையாது, ஒரு நாளும் நான் சந்தோஷப்படணும்னு என்னை பார்த்து எதுவுமே சொன்னதும் கிடையாது, என்னுடைய சந்தோஷத்தை அவங்க பெருசா நினைச்சதே கிடையாதுங்கிறத நிறைய பேருடைய கவலை, தனக்கு பிடித்தவர்கள். ஆனா ஏசப்பாவுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய சந்தோஷம் என்னன்னா, அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்து அவர் கூட அவருடைய நேசத்தை பகிர்ந்து கொள்வதுதான் அவருடைய சந்தோஷம். சோ இன்னுவே உலக மனுஷனுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம நிறைய நாள் ஓடி இருக்கிறோம். ஏதோ நம்மளை ஏமாற்றுகிற மனுஷனுக்காக நம்ம எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்கிறோம். அவன் நம்மளை காயப்படுத்துவான்னு தெரிஞ்சே நம்ம அவனுக்கு எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். நம்முடைய நேசத்துக்காக ஏங்கி நிக்கிற அந்த ஆத்ம நேசருக்கு நம்ம இன்னைக்கு மறுபடியும் நம்முடைய அன்பை கொடுக்கறதுக்கு தயாரா இருப்போம். நம்முடைய பாஸ்ட் முக்கியம் கிடையாதுங்க. நான் சொன்னேன், ஆண்டவருடைய சமூகத்துல இந்த மாதிரி அன்பை பொழிந்தவர்கள் எல்லாருடைய பாஸ்டும் ரொம்ப மோசம். பாவியான ஸ்திரீன்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். ஆனா ரியாலிட்டியில அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம முன்னாடி இருந்தா நம்மளே அவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க செய்த பாவங்கள் அநேகம், அருவருக்கத்தக்க காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி அருவருக்கத்தக்கவர்கள் கூட ஆண்டவருடைய நேசத்தை பார்த்தோன்னே அந்த பாவங்கள் எல்லாம் பறந்து போகிறது. சகைவு, அவனும் ஒரு பாவியான ஒரு மனுஷன் தான். ஆனா ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பாவத்தை ஆண்டவர் கணக்கிலே வைக்க மாட்டாருங்க. சகையை பார்த்து, சகையை நீ ஒரு பாவின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்த உடனே அவனுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மறந்துட்டார், மன்னிச்சிட்டார். இன்னைக்கும் நம்முடைய பாவங்கள் ஆண்டோடைய சமூகத்துல போறதுக்கு நமக்கு தடையா இருக்காது. ஒரே ஒரு விஷயம்தான், அவரை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் கணக்குல இருந்து எல்லாவற்றையும் தூரத்துக்கு போடுறாரு. உங்க பழைய வாழ்க்கை அது இனிமே நினைக்கப்படுவது இல்லை. ஒரு நீங்களே நினைச்சா கூட அந்த பழைய வாழ்க்கையோட நினைவுகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். இந்த பாவியான ஸ்திரீ எப்படி அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, எங்கெங்க அந்த யோவான்ல இருக்கும் அந்த ஸ்திரீ அந்த பரிமள தைலத்தை காலில் பூசின உடனே சொல்வாரு, எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை குறித்து பேசப்படும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நம்முடைய பெயரை மாத்துவாரு. ஒருவேளை உங்க இதுவரைக்கும் நீங்க பாவியான ஸ்திரீயா அறியப்பட்டு இருக்கலாம். உங்க பேர் இவ இப்படி தப்பு பண்ண ஆளு, இவருடைய கேரக்டர் இது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பேர்ல அறியப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்து நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்துல ஊற்றி நம்முடைய நேசத்தை அவர் பாதத்துல ஊற்றின பிறகு நம்முடைய பெயர் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அறிவிக்கப்படும். நம்முடைய பெயர் சுவிசேஷத்துல அநேகருக்கு ஒரு சாட்சியாக எழுத வைக்கப்படும். அப்படி ஆண்டவர் நம்முடைய பெயரை மாற்றுவார். எனவே நம்முடைய பாஸ்ட் லைஃப் முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்து வந்தோங்கிறது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஸோ அந்த இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இனிமே நம்ம லைஃப்ல நம்ம செய்ய போற ஒரு விஷயம் அவருடைய பிரசன்ஸ்ல அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டு, ஊழியங்கள்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாங்க. முதல்ல அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவரை நேசிக்க ஆரம்பிங்க. அவர் சமூகத்துல கண்ணீர் வடிங்க. அவர் மிகவும் அன்பு கூறுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அந்த அன்பு தான், லவ் தான். உலகத்துல நீ அன்பு கூறுப்பா, ஆனா உனக்கு அந்த அன்பு திரும்ப கிடைக்குமான்னு டவுட் தான். ஆனா ஆண்டோடைய சமூகத்துல நீங்க செலுத்துகிற அன்புக்கு கண்டிப்பா அதுக்கு வேல்யூ இருக்குங்க.
ஆண்டவரை சர்ப்ரைஸ் பண்ற ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. ஆண்டவரையே சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம். ஆண்டவரே மெய்மறந்து போக வைக்கிற ஒரு விஷயம் நம்முடைய அன்பு தான். பாத்தீங்களா? அவளை தொந்தரவு படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அன்பை காட்டும் போது சொல்லுவார், நீங்க அவளை தொந்தரவு படுத்தாதீங்க, அவ என் கூட இருக்கட்டும், அவ என் கூட இருக்கட்டும். இந்த மூத்த குமாரன் இளைய குமாரன் அந்த ஊமையில கூட தகப்பன் விரும்புற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மூத்த குமாரனா இருக்கட்டும் சரி, இளைய குமாரனா இருக்கட்டும் சரி, என் கூட இருங்கப்பா. அதுதான் தகப்பன் விரும்புகிறார். மூத்த குமாரன் வந்து சொல்லும்போது அவர் சொல்லுவார், மகனே நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிறாய், நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிறாய், அதுதான் நான் விரும்புறேன். அந்த இளையகுமாரன் திரும்பி வந்த பிறகு தகப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்? இளையகுமாரன் திரும்பி என்கிட்ட வந்துட்டான், திரும்பி என் கூட இருக்க போறாங்கிறது தான் அந்த சந்தோஷம். எனவே இன்னைக்கு கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் அழைக்கிறார். நீ மறுபடியுமாய் அந்த இழந்த ஸ்தானம், கர்த்தருக்கும் நமக்கும் இருந்த அந்த ஒரு ஐக்கியம், கர்த்தருக்கும் நமக்குள்ள இருந்த ஒரு அன்பு, நம்ம இழந்து போயிருந்தோம்னா மறுபடியும் அந்த ஆதி அன்பிற்கு நம்மை அழைக்கிறார். நம்ம மறுபடியுமாக அவருடைய சமூகத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவரோடு இணையணும்னா உலகத்துல இருந்து வெளியே வரணும். இது நான் நிறைய டைம் பேசியிருக்கிறேன். ஆண்டவரோடு பக்கத்துல வரணும்னா சில விஷயங்களை ஒதுக்கி வைக்கணும், சில நபர்களை தள்ளி வைக்கணும், சில விஷயத்த நம்ம மறக்கணும், சில விஷயத்த விட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவரை நேசிக்க முடியும். உலகத்தையும் ஆண்டவரையும் சேர்த்து நேசிக்க முடியாது. இதே மாதிரி எத்தனையோ செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மோசே ஆண்டவரை உண்மையாய் மெய்மறந்து நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மலைக்கு கீழே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் மலைக்கு கீழே விட்டுட்டு தான் மட்டும் மலையில ஏறி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தார். இன்னைக்கும் உலகத்தையே மறந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவருடைய நேசத்துல மயங்கி இருக்க முடியும். எனவே உலகத்தை மறப்போம், ஆண்டவருடைய சமூகத்துல இருப்போம், ஆண்டவருடைய நேசத்திலே மயங்கி இருப்போம். ஒன்றையும் நீங்க இழந்து போக மாட்டீர்கள். என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும். ஆண்டவருடைய நேரத்துல ஆண்டவருக்கு டைமை ஸ்பெண்ட் பண்றதுனால உங்க லைஃப்ல எந்த உறவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க, எந்த காசையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க, எந்த வேலையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருப்போம். நம்ம மறுபடியும் வருவோம். எனக்கு தெரியும், நம்ம எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறோம், நிறைய ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம், நிறைய தூரம் போயிருக்கிறோம். ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமா நீங்க ஒரு சீரியல் கில்லராகவே இருக்கலாம், பரவாயில்ல. கர்த்தர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். உங்களை உங்க மனசை கெடுக்கிற, உங்க மனசுல உங்களை குழப்பத்தை உண்டாக்கி நீ தகுதி இல்லை, உன்னை ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் செவி கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். அதனாலதான் நீங்க எப்போ வருவீங்கன்னு ஏங்கிட்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஏக்கத்தை இன்னைக்கு நம்ம நிறைவேற்றுவோம். நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணும், ஏதாவது விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட தயவு செய்து சொல்லுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு விஷயம், நம்ம என்ன என்ன எதுக்காக அதிகமா ஜெபிக்க போறோம்னா, ஒரு பாட்டு இருக்கு, உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் காத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டான்ஸை மட்டும் பாடிட்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். சில பேருக்கு என்னன்னா, சில ஃபங்க்ஷனுக்கு போயிட்டானா ஆண்டவரை மறந்துரும். நம்ம அங்க அவங்க கூட பேசி, இல்ல சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா ஆண்டவர் மனதுல வரமாட்டாரு. எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம மனசுல ஆண்டவரை மறந்துடக்கூடாது, அவரை நேசிப்பதையும் விட்டுறக்கூடாது. நான் நான் பாட்டு பாடி ஒரே ஒரு ஸ்டான்ஸை பாட்டு பாடிட்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு அந்த டைம்ல நீங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. வீட்டிலும் ஊரிலும் செல்லுமேடமெங்கும் சோதனை வந்திடில் அத்தானீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க எவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு. அல்லேலூயா. எனக்கு எல்லாருமே ஒரு விஷயம், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ப்ரேயர் பண்ண வாயை திறந்து ப்ரேயர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, மனசுக்குள்ள ஒருமுகப்படுத்திட்டு என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. உமக்கும் எனக்கும் இடையில எதுவும் வராமல் நீங்க பாத்துக்கோங்கப்பா. இந்த உலகத்துல என்ன ஆனாலும் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு பார்ட்னர்ஸ் இருக்கலாம், இல்ல உங்க கூட ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கலாம். யார் என்ன இருந்தாலும் கடைசியில நானும் ஆண்டவரும் மட்டும்தான், நீங்களும் ஆண்டவரும் மட்டும்தான்.
உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், கணவர் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம். ஆனா கடைசியில யார் இருக்கான்னா ஆண்டவரும் நீங்களும் மட்டும்தான் தனிமையில தான் இருக்க முடியும். யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. எனவே அந்த நேசரை நீங்க பிடித்துக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை மறந்த ஒரு துரோகிப்பா நான். நீங்க எங்களுக்கு எவ்வளவோ போஷிச்சீங்க. பேதுருக்கு சாப்பாடு குடுத்தீங்க. அவன பராமரிச்சீங்க. அவனுக்கு ஒரு பேர குடுத்தீங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உன் மேல உனக்கு நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தருவேன்னு சொன்னீங்க. எவ்வளோ விஷயத்த பேதுருட்ட சொன்னீங்களா ஆண்டவரே. அதே போல என்கிட்டயும் எவ்வளவோ விஷயத்த நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. என்ன எவ்வளவோ அன்பு கூர்ந்திருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாத எனக்கு திட்டங்களை கொடுத்தீங்க, தரிசனங்களை கொடுத்தீங்க, ஊழியத்தை கொடுத்தீங்க. ஆனா நான் உங்களுடைய அன்புக்கு பாத்திரமான இல்லை ஆண்டவரே. இளையகுமாரனை போல உங்கள்கிட்ட பெனிஃபிட்ஸை மட்டும் நான் வாங்கிட்டு நான் தூரமா போயிட்டேன் ஆண்டவரே. உங்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை மட்டும் நான் வாங்கிட்டு உங்களை விட்டு நான் தூரமா போயிட்டேன் ஆண்டவரே. நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு எதிராக பயன்படுத்திட்டேன் ஆண்டவரே. நீங்க கொடுத்ததே நான் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களையே அதை வச்சு நான் காயப்படுத்திட்டேன் ஆண்டவரே. மறுபடியும் நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு ஆசைப்படுறேன்ப்பா. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட இணையணும் ஆண்டவரே. உங்களுக்கு எனக்கும் நடுவுல எதுவும் வந்துடக்கூடாது. என் கணவனோ, என் பிள்ளையோ, என்னுடைய உறவோ, என் ஊழியமோ, என்னுடைய வாழ்க்கையோ, என்னுடைய வேலையோ, என்னுடைய ஹாபிஸோ எதுவுமே உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வந்துடக்கூடாது. சபைய மொபைல் போன்ஸ் என்னுடைய எல்லா விஷயத்தையும் நான் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். தேவனே இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல விஷயத்துல மாற்றி போட போகிறார். உங்களுக்கு அந்த மறுபடியும் அந்த உறவு புதுப்பிக்கப்பட போகிறது. ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள அந்த உறவு புதுப்பிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு உலக மனுஷனை நாங்க துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளவு உண்மையா வாழ்றோம். உலக கணவனுக்கு நாங்க துரோகம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது, அவங்களை நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவு விஷயத்துல நாங்க கட்டுப்பாடோட இருக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய மனவாளன், எங்களுடைய உண்மையான மனவாளன், நாங்க உங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுடைய எவ்வளவு விஷயம் நாங்க உங்களை காயப்படுத்திருக்கோம், எவ்வளவு முறை உங்களை நான் உங்களை அவமானப்படுத்திருக்கேன், எவ்வளவு முறை விட்டு கொடுத்திருக்கிறேன். தேவன் இன்று இரவோட நான் அதை மறுபடியும் நான் சரிப்படுத்த ஆசைப்படுறேன்ப்பா. அந்த பாவியான ஸ்திரியை போல உங்களுடைய சமூகத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஊற்றுகிறேன் ஆண்டவரே. கண்ணீராய் நான் சொல்லுகிறேன் சப்பா. என் ஜெபங்கள் கண்ணீராய் வருகிறது ஆண்டவரே. இந்த நேரத்துலப்பா எல்லாவற்றையும் நீங்க மறந்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஒரு விஷயம் என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் நடுவுல இதுவரைக்கும் இருந்த காரியங்களே எனக்கு தெரியும்ப்பா. அதெல்லாம் நான் விட்டு கொடுக்குறேன். இனிமே அது என்ன ஆளுகை செய்ய போறது கிடையாது. எந்த பாவ பழக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த உலக கவலையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த உலக இச்சையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல ஆண்டவரே அதை நான் உங்களுக்கு சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். நான் விட்டு கொடுக்குறேன். அது என்னுடைய பிள்ளையா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அதை உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரை நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. என் வாழ்க்கையில உங்களுடைய சமூகத்துல என்னை முற்றிலுமாய் தருகிறேன். என் தேவன் பெரிய காரியங்களை என் லைஃப்ல செய்யுங்கப்பா. நான் உங்களை மறுபடியும் உங்க சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறேன். மறுபடியும் உங்க பக்கத்துல வரேன். மறுபடியும் ஆதி அன்புக்கு வருகிறேன். நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் விசேஷத்தும் விதமாய் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்று இரவு புதுப்பிக்கப்படட்டும். இந்த இடத்துல வந்து எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஜெபித்தார்களோ அதெல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை மக்கள் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். தேங்க்யூ.